ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தது, நானும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயந்தான் நிலைவாசல் பூஜை. நம்ம வீட்டில் அந்த நிலைவாசல் பூஜை செஞ்சுட்டாவே எனக்கு அவ்வளோ மன திருப்தியாக இருக்கும். அப்படியே எல்லா தெய்வங்களையும் கண்ணுக்கு முன்னாடி கொண்டாந்து நிறுத்தின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஏற்படும். அவ்வளோ சந்தோஷமாக நான் அந்த பூஜை பண்ணேன். கண்டிப்பாக நீங்கள் இதைத்தான் எதிர்பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அக்கா கோலம் வீடியோ போடுங்க, நீங்கள் வாசலில் கோலம் போட்டு தீபம் ஏற்றுனீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கவே எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. அதே போல் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அக்கா உங்களுடைய வீடியோஸ் பார்த்து பார்த்து என் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றம் வந்துருச்சுக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஷார்ட்ஸ் வீடியோவில். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நானுமே எனக்கு தெரிஞ்ச பதிவுகளை நம்மளுடைய சேனலில் நான் கொடுத்துட்டே இருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த நிலைவாசல் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய வீட்டுக்கு ஒரு கோவில் ஸ்தலம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி அந்த நிலைவாசல் பூஜை நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் அதுதான் உங்களுக்கும் பிடிக்குது அப்படிங்கிறப்போ எனக்கும் அதில் தான் ரொம்ப ரொம்ப இஷ்டம். நான் செஞ்ச பூஜையை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் நிறைய விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேசியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், அது உங்களுடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நிலைவாசல் என்பது பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டத்தை காக்கும் மர நியமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வீடு அப்படின்னாவே இந்த நிலைவாசலை தாண்டி தான் நம்ம உள்ளே போகணும். அப்போ இந்த வீட்டு நிலைவாசல் நல்லா சுத்தமாக மங்களகரமாக நல்ல தெய்வீகமாக தெய்வகடாட்சமாக அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நிலைவாசலை பார்த்தாவே இந்த வீட்டில் ஒரு தெய்வ சக்தி இருக்குது அப்படிங்கிறத எல்லாருனாலையும் உணர முடியும். அப்படி தான் இருக்கும் நம்மளுடைய நிலைவாசல். இப்போ சமீபத்தில் என்னோடய நாத்தனார்லாம் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க உள்ளே கால் எடுத்து வர்றக்கே அவங்களுக்கு கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு அண்ணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்களுடைய மனநிலைமை மாற்றக்கூடியதே நம்மளுடைய நிலைவாசல் தான். அந்த நிலைவாசல்லே தெரியும் நம்ம வீடு எப்படி சுபிக்ஷமாக இருக்குது அப்படிங்கிறத. அப்படி ஒரு வீடு அது சுவராலும் கூரையாலும் எதால் கட்டப்பட்டாலும் பார்த்திங்கன்னா அது சுவராலோ கூரையாலோ கட்டப்படுவதில்லை. அது பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றல் மண்டலம். அதில் நுழையும் ஒவ்வொரு ஆற்றலும் அந்த வீட்டின் வாழ்வை மாற்றும் சக்தி கொண்டது. அந்த ஆற்றல் நுழையும் முதன்மையான இடம் நிலைவாசல் தான். பண்டைய சாஸ்திரங்களில் கூறுவது என்னவென்றால், நிலைவாசலுக்கு எதிரில் இருக்கும் சில பொருட்களை நம் வாழ்க்கையின் ஓட்டத்தை மாற்றக்கூடியதாக சொல்லுவாங்க. அதில் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அவை தவறாக இருந்தாலும் அதிர்ஷ்டம் நம்மளுக்கு தடைபடும் சொல்லுவாங்க. சரியாக இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளுடைய வளம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வாழ்க்கை மாற்றத்தை உயர்த்தி கொண்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அந்த மறைந்த ரகசியங்களையும் அது அனுபவத்தையும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன். ஒரு வீட்டின் நிலைவாசலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பள்ளம் முன்னேற்றத்தை இழுக்கும் சின்னம்னு சொல்லுவாங்க. வீட்டின் வாசல் முன்பு பள்ளம் இருக்கவே கூடாது. அது வாழ்க்கையில் தாழ்வு எண்ணத்தை உருவாக்கும். காலையில் அதை பார்த்தால் மனதில் சோர்வு ஏற்படும். இது உண்மையாலுமே 100க்கு 100 உண்மைங்க. நான் சொல்லுவேன் இல்லையா, அடிக்கடி நம்மளுடைய வாசலுக்கு முன்னாடி இந்த பைப் லைன்லாம் போட்டு குழியாக இருக்குது, அதை பார்க்குறப்பே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவேன்ல. எனக்கு காலையில் வாசல் தெளிக்கையிலேயே என்னுடைய மனசு ஐயோ அந்த வாசல் இப்படி கிடக்குதே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். அதை ரெடி பண்ணணும், இன்னும் 2 டேஸில் ரெடி பண்ணிடுவேன். அப்படி அதெல்லாம் உண்மை. நம்மளுடைய மனசை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்வாதாரம் அமையுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் உண்மை, 100க்கு 100 உண்மை. அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் மழைநீர் தேங்கி கொசுக்கள் அதிகரிக்கும். அதனால நோய் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொன்றும் பெரியவங்க சொல்லிட்டு போன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. சாஸ்திரம் சொல்கிறது என்ன அப்படின்னா, இது முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னே சொல்லுவாங்க. அதனால் எப்போது வீட்டுக்கு முன்னாடி குழிகளோ இல்லை பள்ளமோ இல்லை ஒரு மாதிரி அன்ஈவனாக இருந்தாவோ அது நம்மளுடைய மனசை அது ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மனதில் எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும். அது உண்மையாலுமே உண்மை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அது எதிர்மறை எண்ணங்கள் தானே, அது நேர்மறை எண்ணம் இல்லை. ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து சந்தோஷப்பட்டோம். இப்போ அந்த வாசல் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது, அதை பார்க்குறப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா அது உண்மையிலே பார்த்திங்கன்னா
எனக்கு வந்து அது நேர்மறை எண்ணங்களை தான் அது உருவாக்கும். அதை பார்க்குறப்பவே ஐயோ என்னடா இப்படி அன்ஈவனாக இருக்கே, ஒரு மாதிரி குழி பள்ளமாக இருக்கே, தண்ணி நிற்கிது, வாசல் தெளிச்சா நீட்டாக இல்லையே அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அது வந்து எதிர்மறை எண்ணங்கள் தானே. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மன அழுத்தம் அதிகரிக்கும், சண்டைகளும் வர ஆரம்பிக்கும். இப்படியெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் இருக்குது. ஒரு வீடு வந்து அமைதி தலம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா முள் செடிகள் வந்து அதிகமாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த முள் செடிகள் வந்து அமைதியை குலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வீட்டுக்கு முன்னாடி நம்ம அழகுக்காக வைக்கக்கூடிய செடிகள் கூட முள் செடியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரத்திலே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலைவாசலுக்கு முன்னாடி, அதாவது நம்ம நிலைவாசலுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இல்லை கேட்டுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, வீட்டுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, குட்டிச்சுவர் வந்து இருக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வீடு பார்த்திங்கன்னா கட்டி ஒரு 17-18 வருஷம் ஆகுது அப்படின்னா பல வருஷங்கள் அந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க வீடு அப்படியே குட்டிச்சுவராகவே இருந்தது. பல வருஷங்கள் நம்ம வீட்டுக்கு வர்றவங்க யாராவது ஒரு பத்திரிக்கை வைக்க வந்தால் கூட உள்ளே வரும்போது கோவில் சொல்லுவாங்க. திரும்பி அவங்க வெளியில் போகையில் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அந்த குட்டிச்சுவர் வந்து அப்படியே இடிஞ்சு போய் பல வருஷமாக கிடந்தது. அது குட்டிச்சுவரில் கட்டினதை அப்படியே போட்டுட்டாங்க பாதியோட. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இதை வந்து மறைச்சிருங்க, ஒரு க்ரீன் கலர் அந்த கிளாத்து, கார்டன் கிளாத் இருக்குல்ல, அதை வச்சு மறைச்சிருங்க, காலைல எந்திரிச்ச உடனே இதை பார்க்காதீங்க அப்படின்னு நிறைய பேர் எங்களுக்கு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் செடி வச்சு விட்டேன், பார்க்காத அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணேன். அப்புறம் அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ அது பெரிய பில்டிங் ஆகிடுச்சு. இப்படி அதுவுமே நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்களை வந்து அதிகமாக நம்மளுக்குள்ளே கொண்டு வரும். அது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடிஞ்ச சுவர் இருக்கிறதையும் நம்ம வந்து காலையில் வந்து அதை பார்க்கக்கூடாது. நம்மளுடைய எண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனசில் ஒரு தடை எப்போதுமே இருக்கும். நம்மளுக்கு முயற்சிகள்லையும் ஒரு தடை இருக்கும். ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா மங்களகரமான பொருட்கள், நல்ல உயர்வான பொருட்களை பார்த்துட்டு போகிறதா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அதிகமாக நம்மளுடைய வளர்ச்சியை வந்து உருவாக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து உடைஞ்சது, இடிஞ்சது இதெல்லாம் பார்க்குறப்போ அது எல்லாமே நம்ம மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் நம்ம மனசையே வந்து தடபட செய்யும். எதை நினச்சாலும் ஒரு மாதிரி அதை பார்த்துட்டு போகிறப்பவே நம்ம நினச்சது அப்படியே தடபட்டுட்டு ஐயோ அப்படின்னு நம்ம நினச்சி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ஐயோ இதை பார்த்துட்டு போகிறோமா அப்படின்னு இருந்தாவே அந்த காரியங்கள் வந்து வெற்றியிலும் முடியாது. அதனால் குட்டிச்சுவரும் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. வாழ்க்கை முன்னேற வேணும் அப்படின்னா எப்போதுமே வாசல் முன் வந்து திறந்த வெளி வந்து அவசியமாக இருக்கணும். திறந்த வெளி அப்படின்னா நல்லா ஓப்பனாக இருக்கணும். எனி டைம் அடைச்சி போட்டிருக்கக்கூடாது. எப்போதும் வந்து அந்த ஸ்க்ரீனை வச்சு இழுத்து, நான் சொன்னேன் இல்லையா, நான் செடிகளை வச்சு தான் வந்து அந்த குட்டிச்சுவர் வந்து மறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். ஏன்னா எந்திரிச்ச உடனே செடிகள் வைக்கணும், முன்னாடி விநாயகர் இருக்கிறனால விநாயகரை பார்க்கணும், அந்த மாதிரி வச்சுருந்தேன். அதுக்கு ஸ்க்ரீன் போட்டுட்டு ஃபுல்லாக இழுத்து விட்டு அது ஒரு மாதிரி நம்மளுடைய வீட்டையே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். எப்போது எந்திரிச்சோம்னா நல்ல ப்ரைட்டாக ஒரு வெளிச்சம் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும். காலையில் சூரிய ஒளி அப்படியே வீட்டுக்குள்ளே வரணும், அடிக்கிற காற்று நம்ம வீட்டுக்குள்ளே வரணும், அப்படி இருக்கணும். அப்படி தான் வந்து இருந்தால் தான் அந்த வீடு வந்து நல்லா சுபிக்ஷமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உடைந்த கண்ணாடி வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. அதுவுமே எதிர்மறை ஆற்றல்களை நம்மளுக்கு வந்து கொடுக்கும். உடைந்த வாசலுக்கு முன்னாடி வந்து கண்ணாடி வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்து அது கண்ணாடி வைக்கிறது எதுக்காக அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு இப்போ ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக கெட்ட எண்ணத்தோடு வர்றாங்க அப்படின்னா அந்த கண்ணாடியை அவங்க முகத்தை அவங்க பார்க்குறப்பவே அந்த எண்ணம் மாறிடும்னு சொல்லுவாங்க. அதே போல் திரும்பி போகையில் அவங்க வந்து ஒரு செப்பல் மாட்டும்போது அந்த கண்ணாடியில் அவங்களுடைய முகத்தை பார்க்குறப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அந்த கண்டிஷ்டியான ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா, ஆனால் இவங்க இப்படி இருக்கிறாங்களா, இவங்க வீட்டில் இத்தனை இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. எல்லா மனிதர்களுமே ஒரே மாதிரி கிடையாது, 5 விரலும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலைமையில் வந்துட்டு போவாங்க. அப்படி வரும்போது அந்த கண்ணாடியை திரும்ப அவங்க வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்துட்டு அவங்க வெளியில் போகும்போது அந்த கண்ணாடியை பார்த்தாங்கன்னா அந்த எண்ணோட்டம் இருக்குது இல்லையா, அவங்க அந்த கண்ணாடியை பார்த்து முகத்தை பார்ப்பாங்க, அவங்களையே அவங்க பார்த்துக்குவாங்க. அந்த கெட்ட எண்ணத்தோடு இருந்தக்கூடிய அந்த எண்ணோட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து மறைஞ்சு போயிடும். இதுக்காக தான் வந்து வீட்டுக்கு முன்னாடி கண்ணாடி வைக்க சொல்லுவாங்க. அது ஒரு நேர்மறை ஆற்றலை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரும். உள்ளேருந்து நிலைவாசல்லேருந்து கால் வச்சு உள்ளே வரும்போதே அது ஒரு நேர்மறை ஆற்றலை தான் கொடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி கண்ணாடி வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இப்போ வீடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் சைடு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடிக்கு கண்ணாடி ஃபுல்லாக நிலைவாசல் அளவுக்கு கண்ணாடி வச்சுருவாங்க பார்த்திங்களா. இப்போ நம்ம வீட்டிலலாம் அந்த கண்ணாடி இருக்குது, அதனாலே நம்ம தனியாக கண்ணாடி வைக்க தேவையில்லை. அதில் இப்போ ஃபுல்லாக மணி பிளான்ட் செடியெல்லாம் ஏற்றி விட்டுட்டேன். அதனால் நான் நின்று பார்த்தாலும் முகம் தெரியும், அந்த அளவுக்கு தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா துர்சக்திகளை வந்து தடுத்து கொள்ளும் ஆற்றலும் அந்த கண்ணாடிக்கு இருக்குது.
அதனால தான் கண்ணாடி வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது உடஞ்சிருந்ததுன்னா அது வந்து எதிர்மறை ஆற்றலை குறிக்கும், மன அமைதியை குலைக்கும். உடைந்த கண்ணாடியை நம்ம உடனே அதை வந்து மாற்றணும். நிலைவாசல் எப்போதுமே பார்த்தீங்கன்னா கோயில் கோபுரம் வந்து நேராக தெரிந்தால் அது வந்து சாஸ்திர ரீதியாக சரியாக அதை வந்து சொல்ல மாட்டாங்க. வீட்டில் ஆற்றலுடைய சமநிலையை வந்து அதை பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா கோபுரத்துடைய நிழல் வந்து நம்ம வீட்டில் விழக்கூடாது, அதாவது அந்த கோபுரத்தை விட நம்ம வீடு உயர்ந்து இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதனால தான் வீட்டுக்கு முன்னாடி கோபுரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த சாஸ்திரங்களில் அது வந்து இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு நிலைவாசலுக்கு முன்னாடி நிறைய பேர் கதவுக்கு பின்னாடியெல்லாம் குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வைக்கவே கூடாது. வாசலுக்கு முன்னாடி குப்பை இருக்கவே கூடாது. எல்லாருமே வந்து வாசலுக்கு சைடில் தான் வைக்கணும். முன்னாடி வச்சுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, குப்பை போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு வீட்டு வாசலுக்கு முன்னாடி குப்பை தொட்டிகள் எல்லாம் நாம் வைக்கவே கூடாது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி வந்து காலணிகள், அதாவது நம்முடைய செப்பல் ஸ்டாண்டெல்லாம் வைப்பாங்க. வீட்டுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா செப்பலை வந்து அடுக்கி வைப்பாங்க. இப்போ நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே செப்பல் ஸ்டாண்டு வைக்கக்கூடாது, அதை தாண்டி இருக்கலாம். வீட்டுக்கு முன்னாடி நம்ம வைக்கக்கூடாது, இல்லை சைடில் வைக்கலாம், அப்படி தான் வைக்கணும். அதே போல் இந்த சீமாரெல்லாம் வந்து, அதாவது விளக்குமாறு சொல்லுவோம்ல, கூட்டுற மாறு, அதெல்லாம் வந்து முன்னாடி வைக்கவே கூடாது. அதெல்லாம் வந்து நம்மளுடைய நல்ல ஒரு ஆற்றல் ஓட்டத்தை கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து அந்த காலணிகளை எல்லாமே வந்து நீட்டாக அடுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை வந்து சீராக அடுக்கி வச்சோம் அப்படின்னாவே அது பார்க்குறக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். நிலைவாசல் முன்னாடி எந்த ஒரு செப்பலோ சீமாரோ எதையுமே நம்ம முன்னாடி போடவே கூடாது. இப்போ எங்கள் வீட்டிலே சில டைம் பார்த்திங்கன்னா கேட்டுக்கு முன்னாடியே போடுவாங்க. நான் அப்போவே திட்டுவேன், நீட்டாக கொண்டு போய் ஸ்டாண்டில் வைங்க, இல்லைனா ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் கழட்டி விடுங்க, முன்னாடி போடக்கூடாது அப்படிம்பேன். அப்படி சொல்லி நம்ம வந்து செய்யக்கூடிய, ஏன்னா அவசரத்தில் கழட்டி போட்டு உள்ளே வருவாங்க இல்லையா, அப்போவே நான் வந்து காலில் எடுத்துக்கொண்டே வச்சுட்டு சொல்லிடுவேன், இந்த இடத்துல நீ போடக்கூடாது அப்படின்ட்டு. யாராக இருந்தாலும் சொல்லிடுவேன், ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி சொல்லிடுவேன். அதனால் அவங்களும் நீட்டாக வச்சுருவாங்க. அதனால் எப்போதுமே வந்து செப்பலை கொண்டாந்து வீட்டுக்கு முன்னாடி முட்டான்னு கழட்டி விட்டுட்டு உள்ளே ஓடுறது, இந்த வேலைகளும் நம்ம வந்து செய்யக்கூடாது. அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து முன்னேற்றம் வந்து கண்டிப்பாக வந்து தடைபடும். எப்போதுமே பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் என்பது ஒரு நுழைவாயிலிருந்து தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அந்த பாதை வந்து தொடங்கும் இடம் வந்து ரொம்ப வந்து சரியாக நம்ம வந்து பராமரித்தோம் அப்படின்னாவே நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப வளமாக இருக்கும். அதை அலட்சியப்படுத்திக்கிட்டே நம்ம இருந்தோம் அப்படின்னா, ஆமாம் இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் இப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னாவே அங்கே வாழ்க்கை வந்து தடைபடும். வாசல் சுத்தமாக இருந்தால் வாழ்க்கை வந்து செழிப்பாகும். இது கண்டிப்பாக எல்லா சாஸ்திரங்களையும் சொல்லுது. ஒரு நிலைவாசல் அப்படின்னாவே அங்கே வந்து ரொம்ப அழகான மங்கள பொருட்கள் வந்து இருக்கணும். எப்போதும் நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபடலாம். நல்ல நிலைவாசலை சுத்தமாக தொடச்சி, ஒரு பன்னீர், கொஞ்சம் சுத்தமான காட்டன் எடுத்துகிட்டு அதில் பன்னீர் தெளிஞ்சு நல்லா தொடச்சிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் இட்டு டெய்லி தீபம் ஏற்றிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வேறுமுகமாக இருக்கிறத நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்துட்டே இருக்கலாம். அது நம்மளுடைய ஃபஸ்ட்லேருந்தே நான் காட்டியிருப்பேன். என்னுடைய வாழ்க்கை எந்தளவுக்கு முன்னேற்றமாக போயிட்டே இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய வீடியோஸ் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அதில் எல்லாம் வந்து உண்மையாலுமே 100% அதெல்லாம் உண்மை. அதனால தான் ஒவ்வொரு சகோதரிகளும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அக்கா உங்களுடைய வீடியோ பார்த்தோம் அப்படின்னா எங்களுடைய மனசு நிம்மதியாக இருக்குது, வாழ்க்கை நிம்மதியாக இருக்குது, ரொம்ப முன்னேற்றம், இடம் வாங்கணும், கார் வாங்கணும், வீடு கட்டணும், வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் இப்படின்னு சொல்ல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எப்போதுமே ஒரு நம்பிக்கை தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து இரட்டிப்பாக மேலே கொண்டு போகும். எதுலேயுமே வந்து ஒரு அபசகுணமாக ஒரு விஷயத்தை சொல்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக சொல்கிறது, இதெல்லாம் செஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறது, அதெல்லாம் அப்படி நம்ம வந்து கேட்க ஆரம்பித்தோம் அப்படின்னாவே அந்த இடத்துல எல்லாமே தடைபடுதுன்னு தான் அர்த்தம். எதையுமே நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாமலே கொஞ்சமாக நம்ம முன்னேறிட்டு போகிறத நம்ம வந்து கண்ணால் பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ அழகாக நிலைவாசலில் மஞ்சள் இட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு
உருளியை வந்து அழகாக அலங்காரம் பண்ணி கோமாதாவை வந்து நல்லா தண்ணியில் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் அழகாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு விநாயகருக்கெல்லாம் வந்து நல்ல தண்ணியில் அபிஷேகம் பண்ணி அவருக்கும் வந்து அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு நம்மளுடைய துளசி மாடத்துக்கெல்லாம் தண்ணி தெளித்து ஃபஸ்ட்டே வந்து நான் எல்லாமே போட்டு எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கழுவி எல்லாமே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து விளக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா முதல் நாளே கழுவி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு நிலைவாசலுக்கு முன்னாடி 2 தீபம் வந்து குத்து விளக்கு, சின்ன குத்து விளக்கு இருக்குல்ல, அதில் தான் இன்றைக்கி நான் தீபம் ஏற்றிருந்தேன். எப்போதுமே பார்த்தீங்கன்னா மண் அகல் விளக்கில் தான் நான் வந்து தீபம் ஏற்றுவேன். சரி, இன்றைக்கி வந்து வெங்கல குத்து விளக்கு சின்னதாக இருந்தது இல்லையா, அதில் வந்து தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 குத்து விளக்கு வச்சு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு எண்ணெய் ஊற்றி திரியிட்டு அழகாக வச்சு கீழே வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை வச்சு அது மேலே வந்து விளக்கு வச்சு, எப்போதுமே விளக்கு வந்து வெறும் தரையில் வைக்கக்கூடாது. அதுக்கு கீழே செம்பருத்தி இலை, வெத்திலை, இல்லை வாழை இலை, இல்லை வந்து அதாவது சின்னதாக ஒரு தட்டம், இல்லை அப்படின்னா ஒரு மனை, இது வச்சு தான் நம்ம வந்து தீபம் ஏற்றணும். அப்படி நம்ம தீபம் ஏற்றி எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்போதும் என் வீட்டில் ஒளி நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபம் ஏற்றணும். ஓம் வரலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லணும். அதாவது லட்சுமிகள், அனைத்து அஷ்டலட்சுமிகளும் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் வரலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லிட்டு தீபம் ஏற்றணும். ஒரு சகோதரி வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, என்ன அப்படின்னா, அக்கா பிரம்ம முகூர்த்த பூஜையில் நம்ம தீபம் ஏற்றும் போது அந்த தீபம் வந்து அதுவாக குளிர வைக்கலாமா இல்லை நாம் வந்து குளிர வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க. ரெண்டுமே பண்ணலாம். நான் கமெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தேன், திரும்ப அதே கேட்டுகிட்டே இருக்கீங்க. 2 விஷயமே பண்ணலாம். அதாவது அதுவாகவும் குளிரலாம், இல்லை நாமளும் பூவை வச்சு குளிர்விக்க வைக்கலாம். அதனால் அதில் எந்த தப்பும் கிடையாது. அது 2மே நம்ம வந்து செய்யலாம். இப்போது நான் வந்து தீபம் ஏற்றி முடித்த உடனே எப்போதுமே நான் வந்து அட்சதை போட்டு தான் நான் வந்து பூஜைகளை தொடங்க ஆரம்பிப்பேன். தீபம் ஏற்றி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு விநாயகருக்கு அட்சதை போட்டுட்டு நிலைவாசலில் 2 பக்கமும் என்னுடைய குலதெய்வத்தை பேரை சொல்லி அவங்களையும் என் நிலைவாசல் வந்து குடியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 2 பக்கமும் வந்து அட்சதை இட்டுட்டு, அதே போல் துளசி மாடத்துலேயும் ஓம் லட்சுமியே வருக அப்படின்னு சொல்லி அங்கேயும் அட்சதை போட்டு அப்படியே வந்து தீபத்தை ஏற்றி முடிச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி விட்டுட்டேன். தீப தூபம் காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த இடத்துல எப்போதும் அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம தீபம் ஏற்றி, இப்போ இவ்வளோ வேலைகள் நம்ம செய்யணுமா அப்படின்னா, இவ்வளோ வேலைகள் செய்யுங்கிறது அவங்கவுங்களுடைய மனநிலைமை பொறுத்தது. காலையில் எந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு இந்த மாதிரி தீபம் ஏற்றி ஒரு சாம்பிராணி வச்சாவே போதும். சின்னதாக ஒரு மங்களகரமாக ஒரு கோலம் போட்டு ஒரு சாம்பிராணி வைங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பள்ளி நிலைவாசல்லே குடிகொண்டிருக்காங்க பார்த்தீங்களா, எப்போதும் நிலைவாசலில் பள்ளி குடிகொண்டு இருக்கிறது நம்மளுடைய குலதெய்வம் இருக்கிறதா ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த பள்ளி இருந்துட்டு அது சவுண்டு கொடுக்குறதெல்லாம் கேட்குறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதெல்லாம் நான் மியூட் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து சாமி பாட்டு கேட்டுட்டு அது வந்து ஓடிட்டே இருந்தது. அதை கேட்டுகிட்டே நான் வந்து பூஜை பண்ணேன். அது அப்படியே வந்து மியூசிக் இதில் ஆட் ஆச்சுன்னா காப்பிரைட் வரும் இல்லையா, அதனால் அந்த சவுண்டோடு அது வந்து போயிடுச்சு. ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு சவுண்டு கொடுத்ததை நான் வந்து உங்களுக்கு அடுத்து நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ கொடுக்கையில் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன். நான் அப்படியே வந்து சாம்பிராணி காட்டிகிட்டு இருப்பேன். நான் என்ன மனசில் நினச்சி நான் வந்து அந்த வேண்டுதல் பண்ணிகிட்ருக்கணும். அப்போ பள்ளி வந்து அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குற மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்கும். அதை நான் கண்டிப்பாக அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ அழகாக ரொம்ப மனநிறைவாக வாசல் நிறைய மங்களகரமாக கோலம் போட்டுட்டு நல்லா அழகாக தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு முடித்தாச்சு. என்னுடைய குலதெய்வத்தை வேண்டி என்னுடைய நிலைவாசலையும் நான் வந்து மனதார அந்த தெய்வத்தினுடைய காலடியாக நினச்சி நான் வந்து தொட்டு கும்பிட்டு என்னுடைய பூஜையை நான் வந்து நிறைவு பண்ணிட்டேன். இன்னும் இந்த நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே போட்ட அந்த கோலம் எல்லாம் கொஞ்சம் வந்து அந்த பெயிண்ட் உறிஞ்சி வந்துடுச்சு. இனி நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு அடுத்து வந்து இன்னுமே இங்கே கொஞ்சம் கொஞ்சம் அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த பதிவில் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். ஏன் அப்படின்னா நிறைய ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால என்னால் வீடியோ அடுத்தடுத்து எடுக்க முடியாத சூழ்நிலையும் இருக்குது. எல்லா வீடியோவையும் போட்டு விட்டுட்டு கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் உங்களுக்கு வீடியோவாக நான் கொடுத்துட்டே இருப்பேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ கூட கவுளி பாருங்கள், உத்தரவாதம் கொடுக்குற மாதிரி சவுண்டு கொடுக்குறாங்க. இப்போ நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கையில் ஈவினிங் வந்து 5:20, ஆனால் இப்போ பாருங்கள் நான் சொல்கிறதுக்கெல்லாம் வந்து அந்த கவுளி வந்து பக்கத்தில் இருந்து சவுண்டு கொடுத்துட்ருக்குது. கேட்குறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏதோ ஒரு தெய்வ சக்தி நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ண தான் நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரும். தெரியாத விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறப்ப அது எல்லாருக்கும் தெரிய வரும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ.